Hi friends, welcome to the channel. இந்த வீடியோல TRB exam revision series பார்க்க போறோம். TRB exam மட்டும் இல்லாம இது GATE exam, NET exam அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் கேட்கக்கூடிய காமனான டாபிக்ஸ்ல இருந்து தான் நான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் DBMSல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுலயும் குறிப்பா வந்து சீரியல் ஷெட்யூல், நான் சீரியல் ஷெட்யூல், கான்ஃபிளிக் சீரியலைசபிள் ஷெட்யூல் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீப்பா வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ DBMSல இந்த டாபிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து TRB 2017 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இது வந்து 1 மார்க்ல கேட்டிருந்தாங்க. The overall logical structure of a database can be expressed graphically by entity relationship model, relational model, object-based model, semi-structured model. So, இங்க relational model பாத்தீங்கன்னா வந்து relation schemas வந்து describe பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். So, schemas வந்து schemaல என்ன இருக்கும்? Schema name, column attributes அதெல்லாம் describe பண்றது தான் வந்து relational model. Object-based modelனா என்ன? Object-based model வந்து உங்களுக்கு கான்செப்சுவல் வியூஸை பத்தின டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்ட் மாடலை யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஓவரால் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேட்டா பேஸ் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் டயக்ராம்ல தான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அது வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்ல வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சர் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆல் ஆர் நன் ரெஃபர்ஸ் டு எதுன்னு கேக்குறாங்க. இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம் DBMSல. அட்டாமிசிட்டி, டியூரபிலிட்டி, ஐசோலேஷன், கன்சிஸ்டன்சி. ஸோ இதுல ஆல் ஆர் நன் வந்து அட்டாமிசிட்டியை குறிக்கும். அதாவது ஒரு ஆப்ரேஷன் வந்து ஒன்னா கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைன்னா எக்ஸிக்யூட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அட்டாமிசிட்டி. அடுத்து வந்து இன்னொரு 1 மார்க் கொஸ்டின் TRB 2017ல கேட்டிருந்தாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் அச்சீவ்டு பை விச் கீவேர்ட் இன் SQL அப்படின்னு. ஆஃபா, இல்ல சப்பா, இல்ல அண்டரா, இல்லைன்னா ஃப்ரம்மான். SQL வந்து ஆஃப்ன்ற ஒரு கீவேர்ட் இல்ல, சப் லிஸ்ட் இல்லைன்னா சப் குரூப் அந்த மாதிரி கீவேர்ட் இருக்கு. ஆனா சப் அப்படின்ற ஒரு கீவேர்டும் இல்ல. அடுத்து அண்டர் அண்ட் ஃப்ரம் இத பத்தி பார்ப்போம். ஸோ ஃப்ரம் பாத்தீங்கன்னா டேபிளை செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் எந்த டேபிளை செலக்ட் பண்ணுவோம், எந்த டேபிள்ல இருந்து டேட்டாவை வந்து டெலீட் பண்ணோம், எந்த டேபிளை வந்து இன்சர்ட் பண்ணோம், அந்த மாதிரி டேபிளை வந்து மென்ஷன் பண்றதுக்கு நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சப் குவெரிஸை வந்து மென்ஷன் பண்றதுக்கும் நம்ம வந்து ஃப்ரம் கிளாஸை யூஸ் பண்ணலாம். ஃப்ரம், வேர், ஹேவிங் இதெல்லாம் வந்து சப் குவெரிஸை வந்து சப் குவெரிஸை இன்சர்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃப்ரம், வேர், ஹேவிங். ஸோ அப்ப ஃப்ரம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்கு யூஸ் ஆக போறது இல்லை. அண்டர் பாத்தீங்கன்னா அண்டர் கீவேர்டை வச்சுதான் நம்ம வந்து சப் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி SQL ல கிரியேட் பண்ணுவோம். எப்படி கிரியேட் பண்ணுவோம்? இதுதான் சின்டாக்ஸ். கிரியேட் டைப், சப் டைப் நேம், அண்டர், அப்புறம் அந்த சூப்பர் டைப் நேம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டைப்ல இருந்து நியூ டைப்பை கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டு அண்டர் கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நியூ டைப் நம்ம கிரியேட் பண்ண நியூ டைப் வந்து அந்த சூப்பர் டைப்போட ஆட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு அண்டர் கீவேர்டு. அண்டர் கீவேர்ட் தான் வந்து SQL ல இன்ஹெரிட்டன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் டிபெண்டன்சிஸ். இது வந்து 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க. இங்க வந்து உங்களுக்கு AB determines CD, AF determines D, DE determines F, C determines G, அந்த மாதிரி ஒரு 6 டிபெண்டன்சிஸ் கொடுத்திருக்காங்க. எந்த ஆப்ஷன் ஃபால்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ஸ்லன்னா க்ளோஷர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கீஸ் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் எழுதி பிளஸ் போடுறதுக்கு பேர் தான் க்ளோஷர் இல்லையா? சோ அப்ப க்ளோஷர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். So closure அப்படின்றது என்னன்னா set of all dependencies that includes F as well as all dependencies that can be inferred from F is called the closure of F. F ஓட closure கண்டுபிடிக்கணும்னா எப்படி எழுதுவோம்? F plus ன்னு எழுதுவோம். So F closureன்றது என்னன்னா F யோட சேர்த்து எந்தெந்த டிபெண்டன்சிஸ்லாம் F மூலமா நம்மளால இன்ஃபர் பண்ண முடியுமோ, டெடியூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்து closure அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
டிபார்ட்மெண்ட் நம்பர் டிட்டர்மைன்ஸ் மேனேஜர் எஸ்எஸ்என் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கு, மேனேஜர் எஸ்எஸ்என் டிட்டர்மைன்ஸ் மேனேஜர் ஃபோன் நம்பர். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, டிபார்ட்மெண்ட் நம்பர் வச்சு நம்மளால மேனேஜர் எஸ்எஸ்என் டிரைவ் பண்ண முடியும், மேனேஜர் எஸ்எஸ்என்ல இருந்து மேனேஜர் ஃபோன் நம்பரை டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் வச்சு நம்மளால மேனேஜர் ஃபோன் நம்பரை டிட்டர்மைன் பண்ண முடியும்ன்றது வந்து இன்ஃபர்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. டைரக்டா ஓப்பனா எக்ஸ்பிளிசிட்டா வந்து ஒரு எஃப்டியா நம்ம மென்ஷன் பண்ணல, ஆனா இது வந்து இந்த 2 எஃப்டிஸ்ல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம். சோ அதான் உங்களுக்கு க்ளோஷர். ஓகேவா? அப்ப க்ளோஷர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் நம்பர்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், மேனேஜர் அசிஸ்டன்டும் இருக்கும், மேனேஜர் ஃபோனும் இருக்கும். ஓகேவா? இதுதான் க்ளோஷர். க்ளோஷர்னா எஃப்பும் இருக்கும், அதுல எஃப்ல இருந்து டிரைவ் பண்ணக்கூடிய எல்லா டிபெண்டன்சிஸும் அதுக்குள்ள இருக்கும். சோ இப்ப கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, சோ கொஸ்டின்ல உங்களுக்கு வந்துட்டு பிஜி க்ளோஷர் ஏசிஎஃப் க்ளோஷர் கொடுத்திருக்காங்க. சோ பிஜி க்ளோஷர் பாருங்க, பி அண்ட் ஜி வந்து உங்களுக்கு ஆட்ரிபியூட்ஸ்ல இருந்ததுன்னா உங்களுக்கு பி அண்ட் ஜி வந்து க்ளோஷர்லயும் இருக்கும். சோ அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். ஜி மூலமா வந்து ஏவும் க்ளோஷர்ல ஆட் ஆயிரும். ஓகேவா? உங்களோட க்ளோஷர் செட்ல. சோ ஏ பி ஜி அது வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டி இருக்கு, ஏ பி வச்சு உங்களால சிடியும் டிட்டர்மைன் பண்ண முடியும். சோ பிஜியோட க்ளோஷர்ல ஏபி சிடிஜி இருக்கும்ன்றாங்க. எஸ், அது வந்து கரெக்ட் தான். இதுல வந்து எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பி பாத்தீங்கன்னா, இங்க ஏபி பாத்தீங்கன்னா ஏபியோட க்ளோஷர்ல வந்து ஏபி சிடிஜின்றாங்க. எஸ், ஏபியால ஏபி வச்சுக்கிட்டு ஏபியோட க்ளோஷர்னா க்ளோஷர் செட்ல ஏபியும் இருக்கும், ஏபி வச்சு சிடியும் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ க்ளோஷர் செட்ல உங்களுக்கு சிடியும் இருக்கும், அண்ட் உங்களுக்கு வந்துட்டு சியை வச்சுட்டு டியும் டிட்டர்மைன் பண்ண முடியும். எஸ், ஸோ ஏபியோட க்ளோஷர்ல ஏபி சிடிஜி இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபால்ஸ் கிடையாது, கரெக்ட் தான். ஸோ அடுத்து சிஎஃப் க்ளோஷர் அண்ட் ஏஎஃப் க்ளோஷர். ஒன்னு இதுல வந்து நீங்க ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எது வந்து ரைட் சைட்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ரைட் சைட்ல இல்லாத ஆட்ரிபியூட்ஸ் பாருங்க, பி பாருங்க ரைட் சைட்லயே இல்ல, ஆட்ரிபியூட் பி வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இல்ல. அப்படின்னா ஆட்ரிபியூட் பி வந்து உங்களோட க்ளோஷர் செட்ல இருக்கணும்னா அது உங்களோட கீழே இருக்கணும். இந்த இதான் கீன்னு சொல்லுவோம். இந்த கீழே இருந்தாதான் உங்களால பி டிரைவ் பண்ண முடியும். அது மாதிரி சிடியே வந்து டிரைவ் பண்ணணும்னா டிட்டர்மைன் பண்ணணும்னா ஏபி வேணும் இல்லையா? சோ சிஏ பாருங்க, சிஏ வந்து சிஏ வந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஒரே எஃப்டி வந்து இதுதான் ஏபி. சோ ஏபி இருந்தாதான் உங்களுக்கு சி கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப சிஎஃப் க்ளோஷர் அண்ட் ஏஎஃப் க்ளோஷர் பார்ப்போம். சிஎஃப் க்ளோஷர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஎஃப் ஆல்ரெடி க்ளோஷர் செட்ல வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஃப் டிட்டர்மைன்ஸ் இ அப்படின்னு ஒரு எஃப்டி இருக்கு, அதனால இயும் க்ளோஷர் செட்ல வந்துரும். அதுக்கப்புறம் சி டிட்டர்மைன்ஸ் ஜின்னு ஒரு எஃப்டி இருக்கு, அதனால ஜியும் உங்களுக்கு க்ளோஷர் செட்ல வந்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜி டிட்டர்மைன்ஸ் ஏ அப்படின்னு ஒரு எஃப்டி இருக்கு, அதனால ஏவும் உங்களுக்கு க்ளோஷர் செட்ல ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஏ இந்த எஃப், இந்த ஏஎஃப் இருந்துச்சுன்னா ஏஎஃப் வச்சுட்டு நம்மளால டியை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டியும் க்ளோஷர் செட்ல வந்துடும். அப்போ சிஎஃப் டிட்டர்மைன்ஸ் ஏசிடிஇஎஃப்ஜி, இது வந்து ரைட், இதுவும் கொடுத்துருக்க ஆன்சர்ல இருக்கு. ஸோ இது ஃபால்ஸ் கிடையாது. அடுத்து ஏஎஃப் க்ளோஷர் ஆப்ஷன் டி பார்ப்போம். ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா ஏஎஃப் வச்சுட்டு ஏஎஃப் டிட்டர்மைன்ஸ் டி அப்படின்னு ஒரு எஃப்டி இருக்கு, அதனால ஏஎஃப்டி நம்ம க்ளோஷர் செட்ல வந்துரும். அதுக்கப்புறம் இந்த எஃப் டிட்டர்மைன்ஸ் இ அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி இருக்கு, அதனால எஃப் வச்சுட்டு உங்களால ஈவும் டிட்டர்மைன் பண்ணிட முடியும், அதனால ஈயும் நம்மளோட க்ளோஷர் செட்ல வந்துருச்சு, ஆட் ஆயிடுச்சு. சோ இதையே நான் வந்து ரீஆர்டர் பண்ணி எழுதியிருக்கேன், ஏ டிஇஎஃப், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு இவ்வளவுதான். இதை வச்சுட்டு இருக்கிற இந்த ஏஎஃப் வச்சுட்டு ஏஎஃப் ஓட க்ளோஷர் செட்ல ஏடிஇஎஃப் மட்டும்தான் டிரைவ் பண்ண முடியும், டிட்டர்மைன் பண்ண முடியும், ஏடிஇஎஃப். ஆனா உங்களுக்கு கொஸ்டின்ல பாருங்க ஏசிடிஇஎஃப்ஜி கொடுத்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிடி வந்து உங்களால சியை வந்து டிரைவ் பண்ண முடியாது, சியை டிட்டர்மைன் பண்ணணும்னா பி வேணும். பிய ரைட் ஹேண்ட் சைட்ல எந்த ஆட்ரிபியூட்டாலையும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. பி வந்து கேண்டிடேட் கீழே இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து பிஏ வச்சுட்டு சிஏ டிட்டர்மைன் பண்ண முடியும். சோ பி வந்து இங்க கீழே இல்ல, அதனால உங்களால சிஏயும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. சோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ். சோ இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு போவோம்.
அடுத்து நம்ம வந்து சீரியலைசேஷன் டாபிக் வருவோம். ஷெட்யூல். ஸோ இந்த டாபிக் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் டாபிக்ல இருந்து 2017 கொஸ்டின் பேப்பர்ல வந்து 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னா அது அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்த கொஸ்டின் நம்பர் இது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன்ஸ்ல ஆபரேஷன்ஸ் இருக்கு. இப்போ ரீட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன? ரீட் ஆபரேஷன் ஆன் டேட்டா ஐட்டம் எக்ஸ். ரீட் ஆஃப் ஒய் அப்படின்னா என்ன? ரீட் ஆபரேஷன் ஆன் டேட்டா ஐட்டம் ஒய். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் T1 இருக்கு. அதே மாதிரி சில ஆபரேஷன்ஸ் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் T2 இருக்கு. The concurrent execution of T1 and T2 leads to what? Serializable schedule, conflict serializable schedule, இல்ல a schedule that is not conflict serializable அப்படின்னு கேக்குறாங்க. So இல்லனா வந்து a schedule for which a precedence graph cannot be drawn அப்படின்னா கேக்குறாங்க. So இதுக்கு நம்மளுக்கு வந்து scheduleனா என்ன, conflict serializableனா என்ன, precedence graphனா என்ன அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். So அதெல்லாம் நம்ம கத்துக்கலாம். So first schedule அப்படின்னா என்னன்னா scheduleனா a collection of transactions. Okay, schedule historyன்னு சொல்லுவோம். It's nothing but a collection of set of n transactions T1 T2 up to Tn is an ordering of the operations of the transaction. Scheduleன்றது என்ன? n transactions இருக்கும். அந்த n transactions ஓட ordering தான் வந்து schedule அப்படின்னு சொல்லுவோம். Operations from different transactions can be interleaved in the schedule. Yes. இப்போ ஷெட்யூல்ல n நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கும். ஆபரேஷன் என்ன? அந்த ரீட் ஆபரேஷன், ரைட் ஆபரேஷன் அதெல்லாம் தான் ஆபரேஷன்ஸ் சொல்லுவோம். இப்போ T1 ஓட ரீட் ஆபரேஷனும் T2 ஓட ரைட் ஆபரேஷனும் இன்டர்லீவ்டா வரலாம். ஸோ T1 முதல்ல ரீட் பண்ணலாம், T2 அப்புறம் ரைட் பண்ணலாம், இல்ல T2 முதல்ல ரைட் பண்ணலாம், அப்புறம் T1 ரீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் இன்டர்லீவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதான் வந்து ஷெட்யூலுக்கு அர்த்தம். சீரியலைசபிலிட்டி அப்படின்னா என்னன்னா the concept of serializability is used to identify which schedules are correct when transaction executions have interleaving of their operations in the schedules. இந்த மாதிரி வந்து டிரான்சாக்ஷன்ஸ்க்கு உள்ள இருக்கிற ஆபரேஷன்ஸ் வந்து நம்ம இன்டர்லீவ் பண்ணும்போது அது வந்து கலந்து மிக்ஸ் ஆகி வரும்பொழுது எந்த ஷெட்யூல் கரெக்ட், அதாவது நம்ம வந்து இஷ்டத்துக்கு மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா பேஸ் வந்து இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்ட் ஆயிடும். எப்படி வந்து அந்த ஆபரேஷன்ஸை நம்ம இன்டர்லீவ் பண்ணா ஷெட்யூல் வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும், டேட்டா பேஸ் கன்சிஸ்டன்டா இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து சீரியலைசபிலிட்டி ஆஃப் ஷெட்யூல்ஸ். ஓகே, இப்போ இந்த ஷெட்யூல் வந்து 2 டைப்ஸா இருக்கு. சீரியல் ஷெட்யூல், நான் சீரியல் ஷெட்யூல். அப்படின்னா என்னன்னா ஷெட்யூல்னா செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சீரியல் ஷெட்யூல், நான் சீரியல் ஷெட்யூல் அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க, இங்க ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி இது ரெண்டும் வந்து சீரியல் ஷெட்யூல். ஷெட்யூல் சி, ஷெட்யூல் டி இது ரெண்டும் வந்து நான் சீரியல் ஷெட்யூல். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் கிடையாது. இப்ப ஷெட்யூல் ஏ எல்லா ஷெட்யூல்லுமே வந்து ஒரே செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் தான். டிரான்சாக்ஷன் T1 T2 ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் இருக்கு. ஆபரேஷன்ஸ்னா என்ன? ரீட் ஐட்டம் ஆஃப் எக்ஸ். இங்க ரீட் ஐட்டம்ன்றது ஆபரேஷன், எக்ஸ்ன்றது டேட்டா ஐட்டம். ஓகே, ரைட் ஐட்டம்ன்றது ஆபரேஷன், எக்ஸ்ன்றது டேட்டா ஐட்டம். ரீட் ஐட்டம்ன்றது ஆபரேஷன், ஒய்ன்றது டேட்டா ஐட்டம். ஸோ சீரியல் ஷெட்யூல் ஏ வந்து சீரியல் ஷெட்யூல். சீரியல் ஷெட்யூல்னா என்ன? ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ள இருக்கிற எல்லா ஆபரேஷன்ஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து சீரியல் ஷெட்யூல். ஷெட்யூல் பிலையும் பாருங்க, ஷெட்யூல் ஏல வந்து T1 ஃபர்ஸ்ட் முடிச்சிருது, கம்ப்ளீட் பண்ணிடுது, அப்புறம் T2 ஸ்டார்ட் ஆகுது. ஷெட்யூல் பில வந்துட்டு T2 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி எல்லாத்தையும் முடிச்சிருது ஆபரேஷன்ஸை, அதுக்கப்புறம் T1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சீரியல் ஷெட்யூல். சீரியல் ஷெட்யூல்ஸ்ல வந்து எப்பவுமே டேட்டா பேஸ் கன்சிஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? ஷெட்யூல் சி அண்ட் டி வந்து நான் சீரியல் ஷெட்யூல். நான் சீரியல் ஷெட்யூல் அப்படின்னா என்னன்னா இதே ஆபரேஷன்ஸ் தான் இருக்கு பாருங்க. ஆனா பாருங்க, டிரான்சாக்ஷன் T1 வந்து 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கு, அதுக்குள்ள டிரான்சாக்ஷன் T2 ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அது 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே டிரான்சாக்ஷன் T1 கண்டினியூ பண்ணுது 3rd and 4th இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம், ஆபரேஷன்ஸ் எல்லாம் டிரான்சாக்ஷனுக்கு உள்ள இருக்கிற ஆபரேஷன்ஸ் எல்லாம் கலந்து வருது டைம்ல. ஓகே, சோ இதுக்கு பேர் தான் வந்து நான் சீரியல் ஷெட்யூல். நான் சீரியல் ஷெட்யூல்னா வந்து ஆபரேஷன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி இன்டர்லீவ்டா இருக்கும். அதே மாதிரிதான் ஷெட்யூல் டிலயும் இது வேற மாதிரியா மிக்ஸ் ஆகி வருது. ஃபர்ஸ்ட் 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் T1 எக்ஸிக்யூட் ஆகுது, அடுத்து 3 இன்ஸ்ட்ரக்ஷன் டிரான்சாக்ஷன் T2 எக்ஸிக்யூட் ஆகுது,
அடுத்த டிரான்சாக்ஷன் T1ஓட 3 இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. சோ ஷெட்யூல் C அண்ட் D வந்து நான் சீரியல் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சீரியல் ஷெட்யூல்னால டேட்டாபேஸ் இன்கன்சிஸ்டன்டா இருக்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நான் சீரியல் ஷெட்யூல்ல வந்து நான் கான்ஃபிளிக்டிங் ஆபரேஷன்ஸ் இருந்தா அந்த ஆபரேஷன்ஸை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்மளால வந்து அதை ஒரு சீரியல் ஷெட்யூல் ஆர்டருக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா நான் சீரியல் ஷெட்யூலாலையும் வந்து டேட்டாபேஸை கன்சிஸ்டன்டா வச்சுக்க முடியும். ஸோ அதுதான் அந்த கான்செப்டுக்கு பேர் தான் வந்து சீரியலைசபிலிட்டி. ஸோ சீரியலைசபிள் ஷெட்யூல் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, a schedule is said to be serializable if and only if the result of the given concurrent schedule is equivalent to one of the possible serial schedule. சீரியல் ஷெட்யூல்னா என்னன்னு சொன்னேன் இல்லையா, சீரியல் ஷெட்யூல்னா இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்றது. இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு ஷெட்யூல் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருதோ அதே ரிசல்ட் உங்களுக்கு நான் சீரியல் ஷெட்யூலையும் கிடைச்சதுன்னா நான் சீரியல் ஷெட்யூல் இஸ் ஈக்குவலன்ட் டு அ சீரியல் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த ஷெட்யூலை வந்து அந்த நான் சீரியல் ஷெட்யூலை வந்து சீரியலைசபிள் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சீரியலைசபிள் ஷெட்யூல்னா என்ன, ஒரு நான் சீரியல் ஷெட்யூலோட ரிசல்ட் வந்து உங்களால ஒரு சீரியல் ஷெட்யூல் ஈக்குவலண்டா கொண்டு வர முடிஞ்சதுன்னா அந்த ஷெட்யூல், அந்த நான் சீரியல் ஷெட்யூல், அந்த கன்கரண்ட் ஷெட்யூலை வந்து சீரியலைசபிள் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல் அப்படின்னா என்னன்னா, நம்மளால வந்து நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து ஷெட்யூல்னா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஷெட்யூல்னா n நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்க போகுது. டிரான்சாக்ஷன்ஸ்குள்ள என்ன இருக்கும், நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கும். ரீட் ஆபரேஷன், ரைட் ஆபரேஷன் ஆன் டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம்ஸ். அதுல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கும். நான் சொல்றேன் நான் கான்ஃபிளிக்டிங்னா என்னன்னு. சோ அந்த நான் கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஸ்வாப், அதோட அதை இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? அந்த மாதிரி நான் கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எப்ப எக்ஸிக்யூட் பண்ணுதுன்ற ஆர்டரை வந்து மாத்துறோம். அதுக்கு பேர் தான் ஸ்வாப் பண்றது. அதோட எக்ஸிகியூஷன் ஆர்டரை மாத்தி நம்மளால நான் சீரியல் ஷெட்யூலை வந்து சீரியல் ஷெட்யூலா மாத்த முடிஞ்சா அதுக்கு பேர் தான் வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூலால வந்து டேட்டா பேஸை கன்சிஸ்டன்டா வச்சுக்க முடியும். ஓகேவா? திரும்ப சொல்றேன், கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல் அப்படின்னா என்னன்னா, நான் கான்ஃபிளிக்டிங் ஆபரேஷன்ஸை ஸ்வாப் பண்றது மூலமா உங்களால வந்து ஒரு நான் சீரியல் ஷெட்யூல சீரியல் ஷெட்யூலா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா அதுக்கு பேர் தான் வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல். அப்ப நான் கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்ன, நான் கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் தான் ஸ்வாப் பண்ண முடியும் அப்படின்னா நான் கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். சோ நான் கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா அது அப்படின்னா எதுன்னு தெரியணும்னா கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 ஆபரேஷன்ஸை வந்து கான்ஃபிளிக்டிங் ஆபரேஷன்ஸ்னு எப்ப சொல்லுவோம்னா, அது வந்து 2 டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸை சேர்ந்ததா இருக்கும் அண்ட் சேம் டேட்டா ஐட்டம் எக்ஸிக்யூட் ஆகுது அண்ட் ஒன் ஆஃப் இட் வந்து ரைட் ஆபரேஷன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து டிரான்சாக்ஷன் T1 இருக்கு, டிரான்சாக்ஷன் T2 இருக்கு. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் T1 they belong to 2 different transactions but they operate on the same data item. Transaction T1ல read operation on X இருக்குன்னா transaction T2லயும் நான் X பத்தி தான் பார்க்கணும். ஓகேவா? எனக்கு வந்து transaction T1ல read operation on X பார்த்துட்டு transaction T2ல read operation on Y பார்க்க தேவையில்ல. சேம் டேட்டா ஐட்டம் Xல என்ன ஆபரேஷன் நடக்குதுன்றது தான் பார்க்கணும். and at least one of them is a write operation. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் T1ல ரீட் ஆபரேஷன்னா டிரான்சாக்ஷன் T2ல இருக்கிற ரீட் ஆபரேஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, அது கான்ஃபிளிக்டிங் ஆபரேஷன் கிடையாது. டிரான்சாக்ஷன் T1ல ரீட் ஆபரேஷன் இருக்கு, டிரான்சாக்ஷன் T2ல வந்து ரைட் ஆபரேஷன் இருந்தா அதுக்கு பேர் தான் வந்து கான்ஃபிளிக்டிங் ஆபரேஷன். ஓகேவா? ஒரே டிரான்சாக்ஷனுக்குள்ள இருக்கிற ஆபரேஷன்ஸ் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம்ஸ்ல ஆப்ரேட் பண்ணிச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. சேம் டேட்டா ஐட்டம்ல ஆப்ரேட் பண்ணுது அண்ட் அதுல ஒண்ணு வந்து ரைட் ஆபரேஷன்னா அந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் தான் வந்து கான்ஃபிளிக்டிங் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள்,
இங்க R1 of A, W2 of A அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. R1 of A னா read operation on transaction T1 on the data item A. W2 of A னா write operation on transaction T2 on the data item A. Okay, basically அது ரெண்டு different transactions and same data item A, data item A பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் and one of it is a write operation. அப்போ இது ரெண்டும் வந்து conflicting operations. அடுத்து பாருங்க W3 of A, W4 of A. அதாவது write operation in transaction T3 on the data item A, write operation on transaction T4 on the data item A. ஓகே, அட்லீஸ்ட் ஒன் வந்து ரைட் ஆப்ரேஷனா இருந்தாலும் அது வந்து கான்ஃபிளிக்டிங் ஆப்ரேஷன் தான். அப்போ இதுவும் வந்து கான்ஃபிளிக்டிங் ஆப்ரேஷன் தான். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, read operation in transaction T1 on the data item A, write operation in transaction T2 on the data item B. இது வந்து கான்ஃபிளிக்டிங் ஆப்ரேஷன் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா வந்து இது வந்து different data itemல இருக்கு. ஓகே, this is read operation on A and this is write operation on B. அது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இது வந்து நான் கான்ஃபிளிக்டிங் ஆப்ரேஷன். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க, write operation in transaction 1 on the data item A and write operation in transaction T2 on the data item B. Again, இதுவும் வந்து two different data items, same data item இருந்தாதான் நம்மளுக்கு வந்து இது conflicting operation. So இதுவும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. So இதான் வந்து உங்களுக்கு conflicting operationக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். ஷெட்யூல்னா கலெக்ஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், n நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஷெட்யூல் டூ டைப்ஸா இருக்கு, சீரியல் ஷெட்யூல், நான் சீரியல் ஷெட்யூல். சீரியல் ஷெட்யூல்னா ஒரு ஷெட்யூலுக்கு இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா ஒரு ஷெட்யூல்ல நிறைய n நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ள இருக்கிற எல்லா ஆபரேஷன்ஸும் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் சீரியல் ஷெட்யூல். நான் சீரியல் ஷெட்யூல்னா என்னது? ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ள இருக்கிற எல்லா ஆபரேஷன்ஸும் முடியறதுக்கு முன்னாடியே அடுத்த டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஷெட்யூலை வந்து நான் சீரியல் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியலைசபிள்னா என்ன? நான் சீரியல் ஷெட்யூலை ஆர்டரை மாத்திட்டு நம்மளால வந்து சீரியல் ஷெட்யூலா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் வந்து சீரியலைசபிள் ஷெட்யூல். கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள்னா என்ன? நம்ம வந்து இந்த மாதிரி நான் கான்ஃபிளிக்டிங் ஆபரேஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணி அதை வந்து சீரியல் ஷெட்யூலா மாத்துவோம். அதுக்கு பேர் தான் வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல். ஸோ ஷெட்யூலை வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிளா மாத்துறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்? அது வந்து எதெல்லாம் கான்ஃபிளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா, ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, அது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸை சேர்ந்ததா இருக்கணும், சேம் டேட்டா ஐட்டம்ல ஆப்ரேட் பண்றதா இருக்கணும், அண்ட் அதுல ஒண்ணு வந்து ரைட் ஆப்ரேஷனா இருக்கணும். அப்படின்னா அது வந்து கான்ஃபிளிக்டிங் ஆப்ரேஷன். ஸோ இதுதான் வந்து சீரியலைசபிலிட்டியோட கான்செப்ட். ஸோ கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல்னா என்னன்னு பார்த்தோம். கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல்னா என்ன? நான் கான்ஃபிளிக்டிங் ஆப்ரேஷன்ஸ் இருந்தா அதை வந்து ஸ்வாப் பண்ணி சீரியல் ஷெட்யூலா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிலிட்டி ஆஃப் அ ஷெட்யூல். அதை எப்படி டெஸ்ட் பண்றது? இப்போ நம்ம கொஸ்டின்ல வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூலா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்னா, பிரசிடென்ஸ் கிராஃப் இல்லைன்னா வந்து சீரியலைசேஷன் கிராஃப் அப்படின்னு ஒரு கிராஃப் இருக்கு, அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த கிராஃப் எப்படி வரையுதுன்னா, ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, அந்த ஷெட்யூல்ல ஒரு 2 இல்லைன்னா 3 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிரசிடென்ஸ் கிராஃப் வரையணும். For each transaction TI participating in schedule S, create a node. அதாவது ரெண்டு டிரான்சாக்ஷன் இருந்தா ரெண்டு நோட்ஸ் வரைஞ்சுக்கணும். இல்ல 3 டிரான்சாக்ஷன், எத்தனை டிரான்சாக்ஷன் இருக்கோ அத்தனை டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நோட்ஸ் வரைஞ்சுக்கணும், கிராஃபோட நோட்ஸ். அதுக்கப்புறம் சப்போஸ் TI executes a write item on X and TJ executes a read item on X. TI, TJ ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. TI வந்து ரைட் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் பண்ணுது, TJ வந்து ரீட் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பாருங்க, ஒரே டேட்டா ஐட்டம்ல ஆப்ரேட் பண்ணணும், பட் டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கணும், அண்ட் ஒன்னு வந்து ரைட் ஆப்ரேஷனா இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம ஒரு எட்ஜ் வரைஞ்சுப்போம். இப்ப TIல வந்து ரைட் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் அண்ட் TJல வந்து ரீட் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் இருந்துச்சுன்னா TIல இருந்து TJக்கு அந்த கிராஃப்ல வந்து ஒரு எட்ஜ் வரைஞ்சுப்போம். அதே மாதிரி TIல வந்து ரீட் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ், TJல வந்து ரைட் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் இருந்தாலும் TI டு TJ
ஒரு எட்ஜ் வரைஞ்சுப்போம். அதே மாதிரி டிஐல ரைட் இருக்கு, டிஜேலயும் ரைட் ஆன் எக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே சேம் டேட்டா ஐட்டம்ல எக்ஸிக்யூட் ஆகணும். எல்லாமே டேட்டா ஐட்டம் இங்க எக்ஸ் தான். டிரான்சாக்ஷன்ஸ் தான் வேறையே தவிர சேம் டேட்டா ஐட்டம்ல அது ஆப்ரேட் பண்ணுது. அதுல ஒரு ஆபரேஷன் வந்து ரைட் ஆபரேஷனா இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்து ரெண்டாவது டிரான்சாக்ஷனுக்கு ஒரு எட்ஜ் வரைஞ்சுப்போம் அந்த கிராஃப்ல. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நம்ம ஆபரேஷன்ஸை செக் பண்ணி இந்த மாதிரி ரைட் ஆபரேஷன் இருந்தா எட்ஜ் வரைஞ்சுக்கிட்டு கடைசியில அந்த பிரசிடென்ஸ் கிராஃப்ல சைக்கிள்ஸ் இல்ல அப்படின்னா ஷெட்யூல் வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ சைக்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். எந்த வேர்டெக்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அதே வேர்டெக்ஸை திரும்பவும் டிராவல்ஸ் பண்ணி ரீச் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் சைக்கிள். ஸோ சைக்கிள் இல்லைன்னா அந்த ஷெட்யூல் வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல். ஓகேவா? இதை இப்ப நம்ம படிச்ச தியரியை வந்து நம்மளோட கேட்டிருக்காங்கல்ல கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ 2017ல ஒரு 2 மார்க் கேட்ட கொஸ்டின் வந்து இதுதான். ஸோ T1 T2ன்னு 2 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து கன்கரண்டா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கன்கரண்டா எக்ஸிக்யூட் ஆகும்னா அது வந்து இந்த ஆபரேஷன்ஸ் ஆஃப் T1 அண்ட் இந்த ஆபரேஷன்ஸ் ஆஃப் T2 ரெண்டும் வந்து மாறி மாறி மிக்ஸ் ஆகி எக்ஸிக்யூட் ஆக போகுது கன்கரண்டா. அப்போ எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது சீரியலைசபிள் ஷெட்யூலா இல்ல நாட் கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாட் கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் நம்ம கன்க்ளூட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? பிரசிடென்ஸ் கிராஃப் வரைஞ்சு பார்க்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, T1ஓட ஆபரேஷன்ஸ், T2ஓட ஆபரேஷன்ஸை இங்க நான் எழுதியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ரீட் ஆஃப் எதை வச்சு இந்த ஆர்டரை நான் இது பண்ணேன்னா இது ஒன் பாசிபிள் ஷெட்யூல் சொல்லிட்டாங்க. கன்கரண்டா எக்ஸிக்யூட் ஆகுது T1 T2ன்னு. அப்ப எந்த ஆர்டர்ல வேணா இன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். ஸோ ஈவன் T2 கூட முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம், T1 அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பாசிபிள் ஆர்டர். ஓகேவா? ஸோ அவங்க வந்து எந்த ஆர்டர்னு கொடுக்காதனால நீங்க ஒரு பாசிபிள் ஒன் ஆஃப் த பாசிபிள் ஆர்டரிங் ஆஃப் த ஷெட்யூல்ஸ் ஆர்டரிங் ஆஃப் த ஆபரேஷன்ஸ் ஆஃப் T1 அண்ட் T2 வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது பிரசிடென்ஸ் கிராஃப் வரைஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி 2 டிரான்சாக்ஷன் இருக்கு, அதனால 2 நோட்ஸ் வரைஞ்சுக்கிறேன் பிரசிடென்ஸ் கிராஃப்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் T1 பாருங்க, சேம் டேட்டா ஐட்டம் டிஃபரெண்ட் டிரான்சாக்ஷன். ஸோ T1 T2 ரெண்ட பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ரீட் ஆஃப் எக்ஸ் இருக்கு. அப்போ T2ல ஸோ சேம் டேட்டா ஐட்டம் ரைட் ஆபரேஷன் இருக்கான்னு செக் பண்ணும். T1ல ரீட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு, அதாவது ரீட் ஆபரேஷன் ஆன் டேட்டா ஐட்டம் எக்ஸ். அப்போ T2ல ரைட் ஆபரேஷன் ஆன் டேட்டா ஐட்டம் எக்ஸ் இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்னா T1ல இருந்து T2க்கு நம்ம எட்ஜ் வரையணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, T2ல வந்து ரைட் ஆபரேஷன் ஆன் டேட்டா ஐட்டம் எக்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது. அப்போ T1ல இருந்து T2க்கு ஒரு எட்ஜ் வரைஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் T2ல பாருங்க, ரீட் ஆபரேஷன் ஆன் டேட்டா ஐட்டம் y. ஸோ இதுக்கப்புறம் T1ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரப்போகுது? ரீட் ஆன் y, அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து சில எக்ஸிகியூஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ரைட் ஆன் த டேட்டா ஐட்டம் y. T2ல ரீட் ஆன் y இருக்கு, T1ல ரைட் ஆன் த டேட்டா ஐட்டம் y இருக்கு. அப்போ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு கான்ஃபிளிக்டிங் ஆபரேஷன்ஸ் இருக்கு. அப்போ T2ல இருந்து T1க்கு ஒரு எட்ஜ் வரைஞ்சுக்கணும். ஸோ T2ல இருந்து T1க்கு எட்ஜ் வரைஞ்சுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு பிரசிடென்ஸ் கிராஃப்ல சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? எந்த எட்ஜ்ல நம்ம எந்த வெர்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணமோ அதே வெர்டெக்ஸ்ல ரீச் பண்றோம். ஸோ சைக்கிள் இருக்குன்னா இந்த ஷெட்யூல் வந்து நாட் கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, a schedule that is not conflict serializable. ஏன்னா T1க்கும் T2க்கும் இடையில பிரசிடென்ஸ் கிராஃப்ல சைக்கிள் வரதுனால T1 அண்ட் T2 கன்கரண்டா எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளுக்கு வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல் கிடைக்காது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து 2016 TRB கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இது வந்து 1 மார்க் கேட்டிருக்காங்க. 2 transactions T1 and T2 conflict each other if T1 and T2 read the same data item. T1 and T2 வந்து ரெண்டுமே வந்து சேம் டேட்டா ஐட்டமா ரீட் பண்ணா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. T1லயும் ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் ஆன் எக்ஸ், R1 ஆஃப் எக்ஸ், T2ல வந்து R2 ஆஃப் எக்ஸ் சேம் டேட்டா ஐட்டமா ரீட் பண்ணுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சோ அது உங்களுக்கு கான்ஃபிளிக்டிங் ஆபரேஷன் கிடையாது அக்கார்டிங் டு த டெஃபினிஷன். T1 reads while T2 writes the same data item. T1
ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ரீட் ஆஃப் எக்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, T2 ரைட் ஆஃப் எக்ஸ் சேம் டேட்டா ஐட்டமை ரைட் பண்ணுதுன்னா அது கான்ஃபிளிக்டிங் ஆப்ரேஷனா? எஸ், அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் ஒரு டிரான்சாக்ஷன்ல வந்து அது எந்த டேட்டா ஐட்டமை ரீட் பண்ணுதோ அடுத்த டிரான்சாக்ஷன் அதே டேட்டா ஐட்டமை ரைட் பண்ணிச்சுனாலோ இல்ல இது ரைட் பண்ற ஐட்டமை வந்து அடுத்த டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணிச்சுனாலோ எப்படி இருந்தாலும் அது வந்து கான்ஃபிளிக்டிங் ஆப்ரேஷன் தான். ஸோ T2 ரீட் பண்ணுது, T1 ரைட் பண்ணுது. ஓகேவா? இதுவும் வந்து கான்ஃபிளிக்டிங் ஆப்ரேஷன் தான். T1 and T2 write the same data item. Yes, இதுவும் வந்து according to the definition சேம் டேட்டா ஐட்டமா இருந்து அட்லீஸ்ட் ஒன் ஆப்ரேஷன் வந்து ரைட் ஆப்ரேஷனா இருந்தா கூட அது கான்ஃபிளிக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க 2 ரைட் ஆப்ரேஷன் இருந்தாலும் T1 ரைட் பண்ற ஐட்டமா தான் T2 ரைட் பண்ணதுனாலும் அதுவும் ஒரு கான்ஃபிளிக்ட் ஆப்ரேஷன் தான். ஸோ இங்க கரெக்ட் ஆன்சர் வந்து B, C and D, அதாவது ஆப்ஷன் C தான் வந்து ரைட் ஆன்சர். அடுத்து how many valid serial schedules are possible for 4 transactions? இதுவும் 1 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஸோ நம்பர் ஆஃப் சீரியல் ஷெட்யூல்ஸ்க்கு ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல், வேர் n is the number of transactions. ஸோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 4னா நம்பர் ஆஃப் சீரியல் ஷெட்யூல்ஸ் வந்து n ஃபேக்டோரியல், தட் இஸ் 4 ஃபேக்டோரியல், அதாவது 4 into 3 into 2 into 1, அதாவது 24. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து உங்களுக்கு 24. அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டினா கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ், இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இங்க கேட் 2014ல கேட்ட கொஸ்டின் இது. கன்சிடர் த ஃபாலோயிங் 4 schedules due to 3 transactions indicated by the subscript. இங்க T1, T2, T3 கொடுக்கல, டிஃபரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இது பண்ணிருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ட வச்சு இண்டிகேட் பண்ணிருக்காங்க. யூசிங் ரீட் அண்ட் ரைட் ஆன் த சேம் டேட்டா ஐட்டம் எக்ஸ். பட் எல்லாமே வந்து ஒரே டேட்டா ஐட்டம்ல தான் ஆப்ரேட் பண்ணுது. denoted by R of X and W of X respectively, which is conflict serializable. 4 ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க, denoted by ABCD. இதுல எந்த ஷெட்யூல் conflict serializable schedule அப்படின்னு கேட்கறாங்க. As usual, conflict serializable scheduleனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? You have to draw a precedence graph. precedence graph முதல்ல அந்த டேப்லர் காலம் 3 டிரான்சாக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ 3 டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து இங்க கொடுத்திருக்கிற ஆர்டர்ல நீங்க எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு precedence graph வரைங்க. precedence graphல வந்து சைக்கிள் இல்லைன்னா அது வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல்னு அர்த்தம். ஸோ as an example நான் ஆப்ஷன் ஏவை எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? R1 of X ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். R1னா என்ன? ரீட் ஆப்ரேஷன் ஃபார் த டிரான்சாக்ஷன் T1 ஆன் த டேட்டா ஐட்டம் X. ஸோ 3 டிரான்சாக்ஷன் அதனால T1, T2, T3 3 காலம் போட்டுக்கிறேன். R1 of X, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து R1 of X, தட் இஸ் டிரான்சாக்ஷன் T1 ஓட ரீட் ஆப்ரேஷன் ஆன் X. ஸோ R1 of X போட்டுக்கிறேன். அப்புறம் R2 of X. அப்ப அடுத்து வந்து டிரான்சாக்ஷன் T2 ஓட ரீட் ஆப்ரேஷன் ஆன் X. இங்க நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க, அவங்க எந்த ஆர்டர்ல கொடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி. ஸோ W1 of X அப்படின்னா என்ன? ரைட் ஆப்ரேஷன் ஃபார் டிரான்சாக்ஷன் T1 ஆன் த டேட்டா ஐட்டம் X. ஸோ ரைட் வந்து R2 of X முடிஞ்ச அப்புறம் தான் W1 of X வரணும். அதனால தான் அது வந்து அடுத்த ரோல எழுதியிருக்கேன். ஓகேவா? R2 of X முடிஞ்ச அப்புறம் தான் W1 of X வரணும். W1 of X முடிஞ்ச அப்புறம் தான் R3 of X. R3 of Xனா என்னது? டிரான்சாக்ஷன் T3 ஓட ரீட் ஆப்ரேஷன் ஆன் த டேட்டா ஐட்டம் எக்ஸ். ஸோ அதனால தான் அடுத்த ரோல எழுதியிருக்கேன். ஏன்னா W1 of X முடிஞ்ச அப்புறம் R3 of X, அது முடிஞ்ச அப்புறம் W2 of X, அதாவது டிரான்சாக்ஷன் T2 ஓட ரைட் ஆப்ரேஷன் ஆன் த டேட்டா ஐட்டம் எக்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் படியே டிரான்சாக்ஷன் T1 ஓட R1 of X எடுத்துப்போம். ஸோ as usual precedence graph வரைஞ்சுக்கோங்க. அதுல வந்து 3 உங்களுக்கு வந்துட்டு நோட்ஸ் வரைஞ்சுக்கோங்க. 3 டிரான்சாக்ஷன் இருக்கு, அதனால 3 நோட்ஸ் வரைஞ்சிருக்கேன். T1, T2, T3. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் எடுத்துக்கோங்க, R1 of X. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? T2, T3லயும் X வச்சுட்டு ரைட் ஆப்ரேஷன் இருக்கா பார்க்கணும். அதாவது T2, T3ல W of X இருந்துச்சுன்னா கான்ஃபிளிக்ட்னு அர்த்தம். T1 to அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு எட்ஜ் வரைஞ்சுக்கணும். ஸோ T2ல பாத்தீங்கன்னா W of X இருக்கு. ஓகே, ஸோ T1 டேட்டா ஐட்டம் எக்ஸை ரீட் பண்ணுது, T2 அதுக்கப்புறம் டேட்டா ஐட்டம் எக்ஸை ரைட் பண்ணுது. T3ல அந்த மாதிரி எதுவும் இல்லை, ரைட் ஆப்ரேஷன் இல்லை. அதனால T1 to T2 நம்ம வந்து எட்ஜ் வரைஞ்சுக்கிறோம், இந்த எட்ஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் W1 of X அதே மாதிரி பாருங்க, T1ல ரைட் ஆன் X வருது, அதே மாதிரி T2ல வந்து
ஃபியூச்சர்ல W2 of x T2 ஃபியூச்சர்ல வந்து ரைட் ஆபரேஷன் ஆன் x பண்ணுது. அதனால திரும்ப T1 to T2 நம்மளுக்கு எட்ஜ் வந்து ரெண்டாவது எட்ஜ் வரைய தேவையில்ல. ஸோ T1 வந்து T2க்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா R2 of x R2 of x எடுத்துக்கிறேன். T2 வந்து ரீட் ஆபரேஷன் ஆன் x பண்ணுது. அதுக்கு அடுத்து என்ன வரப்போகுது? T1ல ரைட் ஆபரேஷன் ஆன் x. ஸோ T2 பண்ணதுக்கு T2 ரீட் பண்ற ஐட்டமை வந்து அடுத்து T1 வந்து ரைட் பண்ண போகுது. ஓகேவா? இது கான்ஃபிளிக்டிங் ஆபரேஷன். T2ல இருந்து T1க்கு ஒரு எட்ஜ் வரைஞ்சுக்கணும். ஸோ T2ல இருந்து T1க்கு எட்ஜ் வரைஞ்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி T3ல பாத்தீங்கன்னா T3 வந்து ரீட் ஆபரேஷன் ஆன் x இருக்கு. T2ல ஃபியூச்சர்ல ரைட் ஆபரேஷன் ஆன் x இருக்கு. ஸோ இதுவும் கான்ஃபிளிக்டிங் ஆபரேஷன் தான். அதனால T3ல இருந்து T2க்கும் ஒரு எட்ஜ் வரைஞ்சுக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து T1க்கும் T2க்கும் இடையில வந்துட்டு உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல் கிடையாது. பிரசிடென்ஸ் கிராஃப்ல சைக்கிள் இல்லைன்னா தான் அது வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல். ஸோ இதை வந்து மீதி ஆப்ஷன் பி, சி அண்ட் டி கொஸ்டினை காமிக்கிறேன். ஆப்ஷன் பி, சி அண்ட் டி இந்த ஷெட்யூலை நீங்க இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே போட்டு சைக்கிள் வராம இருக்கா பிரசிடென்ஸ் கிராஃப்ல அப்படின்னு பாருங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல சைக்கிள் வரலையோ அதுதான் வந்து கான்ஃபிளிக்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல். இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அது உங்களுக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க ஆன்சரும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷனை வந்து அடுத்த பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.